எல்லோருக்கும் இந்த காலை வணக்கம். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மனமகிழ்ச்சியோடு வழிநடத்துவாராக. இந்த நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது கண்டடைவாய். நல்லா கவனமாக கேட்டுங்க. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும்போது கண்டடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஒவ்வொருத்தருக்குமே அது பொருந்தும். எப்படியெல்லாம் முழு மனசோட நம்ம தேடுறோமா இல்லையா அப்படிங்கிறது ஆண்டவர் மட்டும் இல்லை, ஒரு காரியமாக இருந்தாலும் இல்லை வேற ஒரு சொந்த பந்தங்களாக இருந்தாலும் கூட நம்ம முழு மனசாக தேடும்போது மட்டுமே அது நமக்கு அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி முழு மனசோட என்னென்னலாம் தேடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் அவர் பணம்னு முழு மனசாக பணத்தையே தேடிட்டு அலைஞ்சிருக்கார். இதில் ஒரு ரிப்போர்ட்ரு அவர் இவர்கிட்ட இருந்து எப்படியாவது ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்ட்டு அவரும் முழு மூச்சாக அவர் விடாப்படியோ ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். சார், நான் உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறேன் சார், கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க சார். கேட்கும்போதெல்லாம் அவர் அவருக்கான அந்த நேரத்தை கொடுக்காம நாளை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கார். திடீர்னு ஒரு நாள் அவர் பிஸ்னஸ் வேலையாக வெளியூர் போகிறதுக்காக கிளம்புறாரு. ஒரே ஃப்ளைட்டில் 2 பேருமே பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ இந்த வாய்ப்பை அவர் அந்த பிஸ்னஸ்மேன் நினச்சிருக்கார். இந்த ரிப்போர்ட்டரை பார்த்த உடனே, பரவாயில்லையே, இந்த பையன் இவ்வளோ தூரம் நம்ம போகிற இதே ஃப்ளைட்டில் இந்த ரிப்போர்ட்டரும் வர்ற அப்படியே எப்படினாலும் ஒரு 5 to 6 மணி நேரம் நம்ம இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். இந்த 5-6 மணி நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும், இந்த டயத்தை அந்த பையனுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவர் மனசு வச்சுருக்கார். அப்போ இந்த விடாமுயற்சியாக முழு மனசோட அந்த பையன் போராடின அந்த போராட்டத்தை அந்த மனுஷனுடைய மனசு தொற்றுருக்கு. இப்போ அவர் மனசு மாறி, சரிப்பா நான் உனக்கு பேட்டி கொடுக்குறேன், சரி உன்னுடைய கேள்விகளை கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வர சொல்லி உட்கார வச்சு பேசுகிறார். திடீர்னு அந்த பையனை உட்கார வச்சு பேசின உடனே அவர் பேசும்போது இந்த பையனால் சடனாக கேள்விகளை கேட்கறதுக்கு முடியல. ஒரு பதட்டம். நம்ம எத்தனை நாள் இதுக்காக அலைஞ்சிருக்கிறோம், ஆனால் இவர் திடீர்னு இப்படி நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச சொல்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு வார்த்தைகள் வரல. அப்போ அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு, சரி நீ சாப்பிட்டியா, எந்த ஊர், உன்னோட அட்ரஸ்ஸு என்ன, எல்லாம் தெளிவாக அப்படி விசாரிச்சுட்டு அப்போ பேச அந்த பதட்டம் குறைஞ்ச உடனே, சரி நார்மல் கண்டிஷனுக்கு வந்தாச்சா, சரி இனி நீ உன்னுடைய கேள்விகளை கேளு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அப்போ அந்த பையன் முதல் கேள்வியை என்ன கேட்டான் அப்படின்னா, சார் நீங்கள் தான் இவ்வளோ உயரத்தில் வளர்ந்துட்டீங்கல்ல, உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு இன்னும் போதும்னு தோணலையா, நீங்கள் மற்றவங்களுக்கு வழி விடலாமே, நீங்கள் இந்த பிஸ்னஸை நிப்பாட்டினா உங்களை மாதிரி மற்றவங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நிறுத்திடலாமே, ஏன் நிறுத்த மனசு வரலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்டிருக்கார். அப்போ அவர் கேட்கும்போது இந்த பிஸ்னஸ்மேன் என்ன சொன்னாராம், சரி நம்ம இப்போ இந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒன்றும் அக்யூரேட்டாக தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2000-3000 அடி உயரத்தில் நம்ம பறந்துட்டுருக்கலாம் சார். இப்போ சடனாக இதை நிறுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை சடனாக நிறுத்தினா நம்மளும் கீழே விழுந்துருவோம் அப்படிங்கும்போது, இப்படித்தான் நான் ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டேன்னு நீ தானே சொன்னேன், அப்போ நான் ரொம்ப உயரமாக உயரமான இடத்துல நான் இருந்து சடனாக நான் எதையும் செய்ய முடியாது. அதனால் நான் உயரமாக வர எனக்கு பாதுகாப்பும் அவசியம். அதனால் சடனாக நிறுத்தவும் முடியாது. அதனால் இது தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கும். நான் முழு மனசாக அதை தேடினேன். என்னுடைய முழு உழைப்பையும் இதில் தான் நான் பயன்படுத்தினேன். அதனால் நான் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். என்னை பார்த்து மற்றவங்களும் வளரட்டுமே, நான் ஒரு உதாரணமாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்ட்டு அவர் பேட்டியை முடிச்சுக்கிறார். இதில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அவர்
பணம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ட்டு, பணம் இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும்னு முழு மனசோட அந்த முழு முயற்சியோட போராடி அந்த பிஸ்னஸை தொடர்ந்து முன்னே கொண்டுட்டு போயிட்டுருக்கார். வளர்த்திக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும். அப்போது இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாரு, அவரும் விடாமுயற்சியாக நான் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரும் முழு மனசோட சோர்ந்து போகலை. எனக்கு டைம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ அவர் சோர்ந்து போகலை. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணார். அப்படி தாங்க இன்ன நாள்லேயும் கூட ஆண்டவர் நம்மளையும் ஒவ்வொருவரையும் நம்ம முழு மனசோட ஆண்டவர் தேடும்போது நிச்சயமாக நமக்கு அவர் பதில் தருவார். அது வசனம் தெளிவாக சொல்லுதில்ல, முழு மனசோடு நீங்கள் தேடும்போது என்ன செய்வீங்க, கண்டடைவீங்க. நம்ம மனசுக்குள்ளே கவலைகள், துக்கங்கள், போராட்டம், எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன இந்த பாடான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனாலும் அது எல்லாத்தையும் ஆண்டவர் தேடும்போது அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவரை தேடக்கூடிய சமயத்தில் முழு இருதயத்தையும் நம்ம அவருக்கு கொடுக்கும்போது நிச்சயமாக அவர் நம்மளைய எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்துவார், இனியும் நடத்துவார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேடும்போது நாங்கள் உம்மை கண்டடைவோம் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாங்கள் கண்டடைந்து ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் ஆண்டவரே அதிகமாக பெற்றுக்கொண்டு இந்த பாவம் நிறைந்த உலகிலே பாவத்தை ஜெயித்து நாங்கள் வாழக்கூடிய நல்வழியை எங்களுக்கு நீர் அனுதினமும் காண்பித்து நேர்வழியிலே நடத்தும்படி எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு நாளைக்கு சந்திப்போம். ஆமேன்.